ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य पवित्र नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को हम प्रेम के अभिवादन देते நல்லா हैं. இருக்கீங்களா? क्या आप सब अच्छे हो? ஒரு புதிய வாரத்துக்குள்ளாக வரும்படியாக ஆண்டவர் மேன்மை பாராட்டி இருக்கிறார். एक नए हफ्ते के अंदर प्रवेश करने के लिए परमेश्वर ने हम पर அவர் अनुग्रह दिखाया है. நல்லவராகவே இருக்கிறார். वो अच्छा है. வேதம் அளித்த தினத்தின் மூலமாக वचन दीपक के रोश के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். हम अनगिनत आनंदित होते நாம் हैं. இந்த வார்த்தைக்குள்ளாக போகலாமா? हम आज के वचन की ओर जाएंगे. நீங்க ஆயத்தமா क्या இருக்கிறீங்களா? आप सब तैयार हो? வாசிப்போமா? पढ़ेंगे. ஏசாயா एशाया 58 அதிகாரம் 58 चैप्टर 11 उसका சொல்லப்பட்டிருக்குது. 11वां वचन में कहा கர்த்தர் गया है நித்தமும் உன்னை நடத்தி यहोवा तुझे लगातार ले चलेगा மகா வறட்சியான காலங்களில் और अकाल के समय உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். वह तुझे तृप्त करेगा. ஆத்துமாவில திருப்தி. आत्मा में एक तृप्त. அவர் சொல்லுதார் कहता है மகா வறட்சியான காலம், अकाल के समय ஒரு 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 வனாந்தரமான ஒரு காலம், एक जंगल से भरा हुआ एक समय, அப்படிப்பட்டதான காலங்களிலே उस प्रकार के एक समय में உன்னை நித்தமும் நடத்துவாங்க. वो कहता है कि मैं हमेशा तेरे साथ चलेगा. நித்தமும் நடத்துவேன். இன்னைக்கு மாத்திரல்ல, केवल आज नहीं, நாளைக்கு மாத்திரமல்ல, केवल कल नहीं, அடுத்த வாரம் மட்டுமல்ல, केवल अगले हफ्ता नहीं. அவர் சொல்லுதாரு वो कहता है நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். मैं हमेशा तेरे साथ और रहकर वे चलाऊंगा. நடத்துவார். वो हमें चलाएगा. ஏன் சும்மா புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க? क्यों ऐसे ही बड़बड़ाते हो? ஏன் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? क्यों व्याकुल होते हो? அவர் வார்த்தை சொல்லுதாரு பாருங்க. उसका वचन कहता கர்த்தர் है நித்தம் உன்னை நடத்தி यहोवा तुझे लगातार ले மகா चलेगा வறட்சியான காலங்களில் और अकाल के समय உன் ஆத்துமாவை वो திருப்தியாக்குவார். तेरी आत्मा को तृप्त करेगा. கலங்காதிருங்கள். व्याकुल मत உடைய होइए. தேவைகளை, आपके जरूरतों को, உடைய காரியங்களை आपके कार्यों को அவரிடத்துல சொல்லுங்கள். उसके पास कहिए. உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ आपको क्या जरूरत அவர் है நோக்கி கூப்பிடுங்கள். उसकी और पुकारिए. அவர் நிச்சயமாகவே निश्चय ही உங்களை वो நடத்துவார். आपको चलाएगा. நான் உனக்கு போதித்து मैं तुझे सिखलाकर உனக்கு நடக்கவே காண்பிப்பேன். चलने वाले राह को मैं तुझे உன்மேல் दिखाऊंगा. கண்ணை வைத்து तुझ पर आंखें रखकर ஆலோசனை சொல்வென்று சொல்லி இருக்கிறார். तुझे मैं हर चीजें बताऊंगा करके वो உங்களை कहता है. நடத்துவார். वो आपको चलाएगा. எதுவரைக்கும் நடத்துவார்? कब तक चलाएगा? வேதம் சொல்லுகிறது शास्त्र कहता है அவர் மரண பந்தியம் நடத்துவார். वो मृत्यु के अंत तक वो चलाएगा. உங்களோடு இருக்கிறார். वो आपके साथ है. கலங்காதுங்க. व्याकुल मत நாம் होइए. செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. அன்பின் பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद இந்த करते வேளைக்கு हैं. நமக்கு इस ஸ்தோத்திரம். समय के लिए आपको இந்த धन्यवाद. பிள்ளைகளை நடத்தும். आपके बच्चों को ஏதோ चलाइए. தேவைகள் இருக்கலாம், कोई तो एक जरूरत होगा, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கலாம், कोई तो एक कष्ट में होंगे, அதிலே அவர்கள் மூழ்கி விடாதபடிக்கு उसमें वे लोग न डूबते हुए அவர்கள் அதிலிருந்து பிள்ளைகளை மீட்டு நடத்தி கொண்டு போகும்படியாக செபிக்கிறேன். बच्चों को उसमें से छुड़ाकर आप ले चलने के लिए हम प्रार्थना தாழ்த்தி करते हैं. செபிக்கிறோம். दीन करके प्रार्थना करते இயேசு हैं. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.